வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நேந்திரம் பழ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். அதே சமயம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேந்திரம் பழ வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நேந்திரம் பழம் 3 எடுத்திருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நல்லா பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்தெல்லாம் நல்லா தோல் உரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கிராஸாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும்போது பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட ஷேப்பும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த திக்னஸில் பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பழம் ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் முழுசாக அப்படியே இருக்கும். மெல்லிஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அப்படி குழஞ்சி போயிடும். அதனால இந்த அளவுக்கு திக்னஸ்லையாவது நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இதில் சுகர் சேர்த்தா கூட அந்த பழத்தோட ஒரிஜினல் ஸ்வீட்னஸ் தான் அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நல்ல பழுத்த பழமாக இதுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் கனிஞ்ச பழம் பயன்படுத்தாதீங்க. பழம் ரொம்ப கனிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. பழபஜ்ஜி செய்யும்போது கூட இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி செஞ்சு பாருங்கள். எண்ணெயும் ரொம்ப செலவாகாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பழம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பழமாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி பூரி பொங்கல்னு சாப்பிடாம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். கட் பண்ண பழத்தில் பாதி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். அடிக்கடி திருப்பி விடக்கூடாது. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். மீடியம் ஹீட்லேயே இதை செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். மீதம் இருக்கிற பழங்களையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அடிஷ்னலாக நான் நெய் எதுவுமே சேர்க்கலை, முதல்ல சேர்த்தது தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பழங்கள் ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பழங்களையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் எடுத்து இந்த பழங்கள் மேலே நல்லா தூவி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா சுகர் தூவி விட்டதும் திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் கொஞ்சமாக சுகர் தூவிக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நேந்திரம் பழத்தில் செஞ்சால் தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். வேறு எந்த பழத்துலேயும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உடம்பு வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்டியான நேந்திரம் பழ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த நேந்திரம் பழ வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.